இப்படி இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது, டிஷ் சொல்லாம சொல்ல முடியாது, அது தலை கவுந்து தருவோம். அது வந்து அப்படி சொல்லி எந்திரிச்சு சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு. இங்க என்ன பிரச்சனை இருக்கு? நான் அப்பதான் இந்த எவனா ஒரு இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்துல, அதை பார்த்துருக்காரு சொல்றாரு. அப்படி பண்ணக்கூடாது, விசை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவா அழுத்தினா அதுவா போய் அடிக்கும். உங்களுக்கு விரல் வலிக்கிற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கங்க, இப்படி பண்ணுங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா அண்ணா, இப்ப கொடு விசை அடிங்க, அவ்வளவுதான், இவ்வளவுதான். நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் போயிட்டு நான் போனேன். ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளா தள்ளிட்டுது, மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டது. அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. பேச்சு கொடுத்து கொடுக்கும்போது AK-74 சின்னதா ஒரு குச்சி மாதிரி போகும், அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும். இங்க ஒரு புள்ளி தான் தெரியும், முதுகு பின்னாடி எது இருக்காது, இப்படி போய் இதை விளக்கிட்டு சுடுங்கன்னு கண்ணுக்காக சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது. ரஷ்யால AK-47 இருந்தது ராணுவத்துல, அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த 74 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கிட்ட இருக்குது. இந்தியாவில இல்ல, உலகத்துல எங்க இல்ல, ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்கார்ந்துருக்கேன். நான் 4 தடவை 2 தடவை சுட்டுட்டு சோர்வாயிட்டேங்க. அண்ணன் அண்ணா இப்ப நம்ம கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்ல இல்லைன்னா, ஆமா அப்ப இந்தியாவில இல்ல இல்லையே, இங்கதான் இருக்கு. அப்ப இந்தியாவில AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கு, இல்லன்னா அவங்க எங்கால அதாமா அது இங்க சொல்லாதிய, அங்க போய் சொல்லுங்கன்னாரு. சொன்னாரு சொல்றேன், ஆமாடா AK-74